கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு தென்காசியில ஆலங்குளம் பகுதியில மருதமுத்து கிராமத்துல கல் இறக்கியதாக சொல்லி மணிகண்டன் என்ற அந்த தொழிலாளர் மீது அப்பகுதியில் உள்ள போலீசார், அதாவது இசக்கி முத்து அவர்கள் 4 முறை காலில் சுட்ட விவரம் நமக்கு தெரியும். அதை காலில் சுட்டார் இல்லைங்க. சுட்டதுக்கு அப்புறம் அந்த எஃப்ஐஆர் வெளியில கசியாமையே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. எப்படியாப்பட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த எஃப்ஐஆர்ல என்ன போட்டுருப்பாங்கன்றது நமக்கு தெரியும். என்னன்னா எஸ்கி ராஜாவுக்கு சாதகமாக தான் இருக்குன்றது நமக்கு தெரியும். ஆனால் இங்கே ஷாக்கான நிறைய விஷயங்கள் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஏன்னா பாதிக்கப்பட்டவர் மணிகண்டன், இங்கே சுட்டவர் இசக்கி ராஜா. இப்போ 2 பக்கமும் நீங்கள் விசாரணை மேற்கொண்டு 2 பக்கமும் நீங்கள் எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுருக்கணும்ல. ஆனால் பாதிக்கப்பட்ட மணிகண்டன்ட்டு விசாரணை செஞ்சுட்டு அப்படியே விட்டாங்க. இசக்கி ராஜாட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா வாக்குமூலம் பெற்றுட்டு மணிகண்டன் மீது பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இப்போ மணிகண்டன் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்யலைங்க, அவர் அப்பா மீதும் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அவங்க அண்ணன் மீதும் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அவங்க அண்ணன் மகன் 16 வயசு, அவரு மீதும் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. எப்படி இருக்குது? இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஐஆரை வெளியில கசியாம பார்த்துட்டு இருந்திருக்கான்னு வச்சுங்களேன். வெளியில ஒரு நாள் இல்லாமல் ஒரு நாள் தெரியாமையா போகுது. என்ன நீங்க பண்ற அட்டகாசம் தான் தெரியுதே. இவர் இசக்கி ராஜா ஜாதி வெறி பிடித்தவர் அப்படின்னா, அதுக்கப்புறம் ரீல்ஸ் மோகம் பிடிச்சவர் அப்படின்லாம் கடந்த காலம் சொல்லிட்டு வந்தாங்க. இதெல்லாம் இல்லைன்னு ஒரு பக்கம் மறுக்கிறாங்க. இதுல ஒரு படிக்கு மேல போய் இசக்கி ராஜா தரப்புல என்ன பண்ணிருக்காங்க தெரியுங்களா? அவர் இந்த ரீல்ஸ்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அவங்கள கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்க ஆளுங்களை செட் பண்ணி இசக்கி ராஜா செய்தது சரிதான், அதாவது இசக்கி ராஜா சுட்டது சரிதான், ஏனென்றால் மணிகண்டன் அவங்க தரப்புல சேர்ந்தவங்கலாம் இசக்கி ராஜாவையும் கூட சென்ற 2 காவலர்களையும் அடிக்க முற்பட்டார்கள், அடித்தார்கள், ஆயுதம் கொண்டு தாக்கினார்கள். அப்போ தற்காப்புக்காக சுடத்தானே செய்வாங்க. காலில் சுட்டவங்க நெஞ்சு மேலே சுடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. இதுதான் இப்போ ஹைலைட்டாக போயிட்டு இருக்குது சமூக வலைதளங்கள்ல. ஏன்னா காலில் சுட்டவங்க நெஞ்சில் சுடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? நீங்க மம்டியில் எதுக்கு அங்கே போனீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்துட்டு எதுக்கு போனீங்க அப்படின்ற ஓவரெல்லாம் தற்போது வெளியே இருக்கு. சிசிடிவி கேமராலாம் வெளியே இருக்கு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மணிகண்டன் அவர்களோட அண்ணன் பொண்ணு 17 வயசு பொண்ணு ஒரு வாக்குமூலம் கொடுத்துருந்தது. எல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க என்னன்னு தெரியல. அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, எங்கள் சித்தப்பா பார்த்தீங்கன்னா கல் இறக்கும் போது அவங்க போலீஸார் வரவே இல்லை, என் சித்தப்பாவை கூட்டு மரத்தில் ஏற சொல்லி தான் சுட்டாங்க, அது என் மேலேயும் சுட்டாங்க, நான் கொஞ்சம் விலகிட்டே, இல்லைன்னா அன்னைக்கு என் மேலே பார்த்தீங்கன்னா குண்டு பாய்ஞ்சிருக்கும், நான் இறந்துருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. தற்போது அதுக்கான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா மூலம் வெளிவந்திருக்கிறது. அதற்கு முன்னாடி கல் இறக்கும் தொழிலாளியான மணிகண்டன் மீதும் அவர்கள் அப்பா, அதாவது அண்ணன் மகன் மீதும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அதில் என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபாசமாக பேசினார்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கொலை முயற்சி, பயங்கரமாக காயம் ஏற்படுத்தும் விதமாக நடந்து கொண்டார்கள் அப்படின்ற விஷயங்களையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஆயுதம் கொண்டு தாக்கி காயம் ஏற்படுத்துதல், இந்த விஷயங்களும் அவங்க பண்ணாங்களாம். இதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தார்கள் அப்படின்றாங்க. எங்க தடுத்தாங்க? நீ எங்க பணி செஞ்சுட்டு தடுத்தாங்க? நீ பார்த்தீங்கன்னா நீ பணமரத்தில் ஏறினா ஒன்று தடுத்தாங்களா? ஒன்றும் புரியலப்பா. எப்படிலாம் அவங்களுக்கு சாதகம் என்னன்னு இருக்கோ அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட மதுபானங்களை விற்பனை செய்தார்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாமே புனையப்பட்டதா இல்லையா அப்படின்றத இப்போ வர சில விஷயங்களை வச்சு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் இன்னொரு விஷயம் குறிப்பிட்டிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 பேர் பார்த்தீங்கன்னா கல் குடிச்சிட்டு இருந்தாங்களாம். இவங்க அந்த சைடு போகும்போது கல் குடிச்சிட்டு யார் வித்ததுன்னு கேட்டதுக்கு மணிகண்டன் தான் வித்தார் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்களாம். அதன் பேரில் போய் என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டில் விசாரணை செஞ்சுருக்காங்க. வீட்டில் போய் விசாரணை செஞ்சாங்கன்னு தானே எஃப்ஐஆரில் குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் எப்படிப்பா நீங்கள் மது இறக்கும் பொழுது நாங்கள் சுட்டேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்ல வெளியிட்டீங்க? அதாவது இவங்களே தான் சொன்னாங்க. அது காவல்துறை, ஆலங்குளம் காவல்துறையை சேர்ந்தவர்களே இசக்கி ராஜா தரப்பிலிருந்தும் குறிப்பிட்டார்களே. எப்படி? அதுனா ஒன்றுமே இல்லைங்க, இவங்க 2 பேரும் சொன்னாங்களே இல்லைன்னா தெரியாது, இவங்க எப்படி கேள்விப்பட்டாங்கன்னு தெரியாது. போய் மணிகண்டன் வீட்டில் விசாரணை செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கல் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அவர் தோட்டத்துக்கு போய் மரத்தில் ஏற சொல்லியிருக்காங்க. ஏறும்போது பார்த்தீங்கன்னா அங்கே மணிகண்டனோட அண்ணன் பையன்ட்டையும் அவங்க அப்பா கிட்டையும் சண்டைக்கு போயிருக்காங்க. சண்டைக்கு போகும்போது எதுக்கு நீங்கள் இப்போ சண்டை இருக்கிறீங்க, எதுக்கு தேவையில்லாத பேசுறீங்க, அதாவது தகாத வார்த்தையில கண்ணப்படான்னு பேசியிருக்காரு. அதையும் வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ வெளியே வரல. அந்த வீடியோ வெளியே விட்டுருந்தாங்கன்னா இவங்க வந்தவன தண்டவளத்தில் போயிருந்து வச்சுங்களேன். அதுக்கப்புறம் மணிகண்டன் அங்கேருந்து ஓடி எதுக்கு நீ தேவையில்லாத பேசுறேன்னு சொல்லி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பார்த்தீங்கன்னா பிரச்சனை முத்தி போய் பார்த்தீங்கன்னா அடியதிரி தகராறுல போயிருக்கான். அதுக்கப்புறம் தான் இசக்கி ராஜா துப்பாக்கி எடுத்து 4 முறை 2 காலையும் சுட்டுருக்காரு. இப்போ ஒரு தடவை சுட்டவே சுருண்டு விழுந்துறாங்க. இப்போ 4 தடவை எதுக்கு சுடணும்? இந்த கேள்வி தான் கேட்க தோணுதில்லை.
அப்போ ஆரம்பத்துல வந்து மணிகண்டனோட அண்ணன் பொண்ணு 17 வயசு பொண்ணு வந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்துச்சு. எங்க சித்தப்பா வீட்ல இருந்து கூட்டு வந்து தேவையில்லாத பனைமரத்துல ஏற சொல்லி தான் சுட்டாங்கன்னு சொன்னாங்க. அது இப்போ நிரூபணம் ஆயிடுச்சு. அந்த சிசிடிவி காட்சிகள்லாம் ஆராயும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த சிசிடிவி காட்சியில மணிகண்ட வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்கள கூட்டு வந்த அந்த ஆதாரங்கள்லாம் அதுவும் பைக்கில் தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. இவங்களாம் மப்டியில் இருக்காங்க. மணிகண்டனை கூப்பிட்டு போறது அந்த 2, 3 சிசிடிவி காட்சிகளை வந்து தெளிவா தெரியுது. அப்போ ஏன்பா மணிகண்டனை போய் சுட்டீங்க? எதற்குப்பா மரத்துல ஏற சொல்லி சுட்டீங்க? எதற்குப்பா வந்து மணிகண்டனோட அந்த அவங்க அண்ணன் பையன்ட்டு அவங்க அண்ணன் பொண்ணுகிட்ட அவங்க அப்பாட்டெல்லாம் சண்டைக்கு போனீங்க? இந்த கேள்வி எல்லாம் கேட்க தோணுது இல்ல? அப்போ இதெல்லாம் விசாரிச்சா என்ன சொல்றாங்கன்னா, இசக்கி ராஜா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ் மோகம் பிடிச்சவரு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து 1 மாசத்துக்கு 2 தடவை 3 தடவை வரணும். அதாவது மாசத்துக்கு ஒரு தடவையாவது வரணும். அப்பதான் ஒரு பிரபலமா வெளியே தெரிவார் அப்படின்றதுக்காகவே பண்ணாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு சின்ன விஷயத்துக்காக, சின்ன ஒரு ஆசைக்காக, ஏன்னா இந்நேரம் அந்த 17 வயசு பொண்ணை நீ வந்து சுடும்போது ஜஸ்ட் விலகல அப்படின்னா, இந்நேரம் இறந்தே போயிருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இதுக்கும் ஒரு காரணம் கட்டி எஃப்ஐஆர் நீங்க போடுவீங்க. உங்க சௌரியத்துக்கு என்ன வேணா எஃப்ஐஆர் போடுவீங்க. என்ன வேணா வழக்கு பதிவு செய்வீங்க. இப்போ அவரு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இந்த மாதிரி கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி என்ன மரத்துல ஏற சொல்லி சுட்டீங்க அப்படின்னு சொன்னதை நீங்க ஏன் வழக்கு பதிவு செய்யல? எஃப்ஐஆர்ல ஏன் பதிவு செய்யல? இப்போ எஃப்ஐஆர் ஏன் போடல அப்படின்னு கேள்வி கேட்டா இதெல்லாம் பதில் இருக்கா? இது வந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா ஊடகங்கள் வாயிலாக தான் வெளிவந்துட்டு இருக்கே தவிர இதற்கான சொல்யூஷன் எதுவுமே இல்லை. அப்போ பாதிக்கப்பட்ட அந்த மணிகண்டன் 4 முறை அதாவது சுடப்பட்ட அந்த மணிகண்டன் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவர் வாக்குமூலத்தை இன்னும் பதிவு செய்யல, எஃப்ஐஆர் போடல அப்படின்ற கேள்விகளை முன்வைத்தால் அதற்கு பார்த்தீங்கன்னா ஆலங்குளம் தரப்பிலிருந்து அதாவது ஆலங்குளம் காவல் நிலையத்திலிருந்து பதிலே கிடையாது. இப்போ காவல் நிலையம் எந்த அளவுக்கு இருக்கிறதுன்னு பார்த்துங்களேன். இப்போ ரீல்ஸ் மோகம் வந்து மக்கள்கிட்ட இருக்குது. அவங்கள வந்து இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுரை சொல்லி இந்த மாதிரிலாம் போடாத, ரீல்ஸ் போடாதீங்க, ரீல்ஸ் மோகத்தினால வந்து வாழ்க்கையை இழக்காதீங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மலை உச்சிலேருந்து கீழே விழுந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லேருந்து போகும்போது சாகசம் பண்ணி நிறைய பேர்லாம் போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து அறிவுரை சொல்லும் இடத்துல இந்த காவல்துறை இருக்குதுன்னா, இந்த காவல்துறையை வந்து பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தில் குத்தாட்டம் போடுறது, டான்ஸ் போடுறது, இந்த மாதிரி ரீல்ஸ் எடுக்கிறன்ற முகத்தில் போய் சுடுற வரைக்கும் போயிட்டாங்க அப்படின்னா சட்டம் ஒழுங்கு எந்த அளவு இருக்குன்றதை நீங்களே பாருங்க மக்களே. தற்போது சிசிடிவி காட்சிகள் மூலம் தெளிவாக இசக்கி ராஜாவும் இசக்கி ராஜாவோட சேர்ந்த அந்த காவலர்களும் ஆலங்குளம் காவல் நிலைய போலீசார் அனைவருமே வந்து பொய்யை புனைத்திருக்கிறார்கள் அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு, நாரி போச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க வந்து ஒரு காவலர் தவறு செய்து அவங்களுக்கு எல்லா காவலர்களுமே துணை போனா என்ன நடக்குன்றதெல்லாம் ரொம்ப நீங்களே பாருங்க மக்களை எந்த அளவுக்கு வந்து நடந்துக்கிறாங்கன்னு பாருங்க. இல்லை அவர் தான் தப்பு பண்ணிட்டாப்ல, அதற்கான ஒரு விஷயங்களுக்காக நீங்க வந்து துணை போனீங்க அப்படின்னா மக்களுக்கு எங்க பாதுகாப்பு இருக்கு? பார்த்தீங்கன்னா மணிகண்டன் அவர்கள் மீது நான் திரும்ப தான் சொல்றேன், ஒரு தடவை வந்து பாதுகாப்பு சுட்டாலே திரும்ப அவங்க ஆயுதம் வைத்தோ இல்லை ஏதோ தாக்க முயற்சி செய்தாலோ அதுக்கப்புறம் தான் நீங்க சொல்லணும். ஆனால் 4 முறை ஏன் சுட்டிங்க அப்படின்றதுக்கெல்லாம் பதில் இல்லை. ஆனால் சிசிடிவி கேமராவோட ஆதாரங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மணிகண்டனோட அவங்க அண்ணன் பொண்ணோட வாக்குமூலம் மற்ற அந்த எத்தனை குண்டுகள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சுட்டி இருக்கிறார்கள், இதெல்லாம் வைத்து கொண்டு அடுத்த கட்ட விசாரணை மூலியமாக இசக்கி ராஜா மீதும் வழக்கு பதிவு செய்யலை அப்படின்னா அடுத்த கட்டமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, போராட்டத்தில் ஈடுபடுவாங்க. அப்போ போராட்டத்தில் ஈடுபடுறாங்கன்ட்டு போய் அங்கேயும் அடக்குமுறை ஒடுக்குமுறை செய்கிறது. அப்போ எங்க தப்பு நடந்திருக்குன்றத இங்க அதாவது உயர் அதிகாரிகள் வந்து கவனத்தில் எடுத்துட்டு உடனே நடவடிக்கை எடுத்தா அடுத்தடுத்த கட்டங்கள் நோக்கி போகுமா? இதுவே மேலிடத்தில் போகாமல் தடுப்பதற்கும் பார்த்தீங்கன்னா அரசியல் கவனத்தில் எடுத்துக்கிட்டு துரிதமாக செயல்பட்டால் சட்டம் ஒழுங்கு எந்த மாதிரி இருக்கும்? இப்போ யாருமே கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னா திரும்ப தான் சொல்ல வரோம், மக்களுக்கு பாதுகாப்பு எங்க இருக்கு? கல் இறப்பது குற்றம் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்க மணிகண்டனை அழைத்து கொண்டு அதாவது விசாரணை மேற்கொண்டீங்கல்ல அப்படியே அழைச்சு கொண்டு ஸ்டேஷனுக்கு போய் வழக்கு பதிவு செய்து அவர் கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணா அங்க வந்து அவருக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாங்க, இல்லை வந்து கஸ்டடியில் வைக்க போறாங்களா, இல்லை சிறை தண்டனை கொடுக்க போறாங்களா, என்ன பண்ண போறாங்கன்றது அவங்க கொடுக்க போறாங்க. இங்க இசக்கி ராஜா முடிவு பண்ணுவதற்கு யாருன்னு தெரியல. இந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், தவறு செய்வர்களுக்கு பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு செய்து நீதிமன்றம் தான் கொண்டு போகணுமே தவிர 4 முறை சுட்டதற்கு இன்னும் விடை தெரியாமல் அந்த குடும்பம் வந்து ஒரு பதட்டத்திலே இருக்குன்னு சொல்றாங்க. ஜஸ்ட் கொஞ்சம் மேலே கீழே சுட்டிருந்தா என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க பதட்டத்திலே இருக்குன்னு சொல்றாங்க. இதுல ஒரு பக்கம் இசக்கி ராஜா தரப்பிலிருந்து நம்ம திரும்ப அதை நினைவூட்ட விரும்புகிறோம். அவர் வந்து காலில் சுட்டவர் நெஞ்சு மேலே சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவர் வந்து ஜாதி வெறி பிடித்தவர் அப்படி இப்படின்லாம் நீங்க சொல்றீங்க. அப்படி இருந்திருந்தால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே தூக்கி அவர் சுற்றுப்பாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் பதிவு செய்து சமூகத்தில் பரப்பிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் இசக்கி ராஜா என்ன பதில் சொல்ல போறாங்க? இதுல அடுத்த உயரதிகாரி என்ன பதில் சொல்ல போறாங்க? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால்
அதிகாரம் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆரில் என்ன வேணால் போடலாம் அப்படின்ற விஷயங்களையும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஆரில் போட்டிருக்காங்க. அப்போது ஒட்டு மொத்தமாக காவல்துறை வந்து இசைராஜாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது. பாதிக்கப்பட்ட மணிகண்டனுக்கு நீதிமன்றத்தை தவிர வேறு வழியே இல்லை, நீதிமன்றத்தை நாட இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் இசைக்கு ராஜா போன்ற நிறைய பேர் வந்து ரீல்ஸ் போட்டுக்கொண்டு பார்த்திங்கன்னா அரசு வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். எங்கள் காவல்துறை மட்டும் இல்லை, அரசு ஊழியர்களும் அப்படி தான் இருக்காங்க. இதெல்லாம் வந்து முதல்வர் கவனத்தில் எடுத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சமூகத்தில் குரல் கொடுத்துட்டு வராங்க. நம்மளும் அதான் ஆரம்பத்தில் சொன்னோம். இதை முதல்வர் வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு உயரதிகாரிகள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி இசைராஜா ரீல்ஸ் எடுத்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு, இதுக்கான நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டார் அப்படின்னு எதிர்பார்த்தா முதல்வரே ரீல்ஸ் தாங்க போட்டுட்டு இருக்காரு. அப்போ சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கும்? ரீல்ஸாகவே தான் இருக்கும். இந்த மாதிரி தமிழ்நாட்டின் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசிய குரல், தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு வணக்கம்.